திருவிளையாடல் படத்துல விறகு வெட்டியா வரக்கூடிய சிவபெருமான் ஒரு டயலாக் பேசுவார். நமக்கு ரெண்டு பஞ்சாதிங்க, ஒருத்தி தலையில உட்காந்துக்கிட்டு உசுர வாங்குறா, இன்னொருத்தி உடம்புல பாதியை எடுத்துக்கிட்டு என் பிராணனை வாங்குறா. இது சரியான டயலாகா? அந்த காலத்துல கங்கை நதி ஆகாயத்துல தான் ஓடிச்சான். பகீரதன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் கங்கை நதியை ஒரு காரணத்துக்காக பூமிக்கு, அதுவும் பாதாள லோகத்துக்கு வரும்படி கேட்டான். அதுக்கு கங்கை அம்மா என்ன சொன்னாங்க, நான் பூமிக்கு வரும்போது பயங்கர வேகத்தோட வருவேன், அப்ப தாவரங்கள் மற்ற செடி கொடிகளையெல்லாம் அழிச்சிடுவேன், அதனால யாருக்கிட்டையாவது சொல்லி என்னை தாங்கி பிடிச்சு மெதுவா பூமியில விடுற மாதிரி ஏற்பாடு செய் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பகீரதன் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டான். மகாவிஷ்ணு, எப்போ கங்கையோட பிரவாகத்தை என்னால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு மறுத்துட்டார். உடனே பிரம்மா கிட்ட போய் கேட்டா, அவரும் நேரா சிவபெருமான்கிட்ட போய் கேட்டான். சிவன் சொன்னார், நான் என்னோட ஜடாமுடியை ரெண்டு கையாலையும் விரிச்சு தாங்கி பிடிச்சிக்கிறேன்.